தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பிரதமரானால் மகிழ்ச்சியடைவேன் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான ஷிண்டே கூறியிருப்பது அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் மராத்தி மொழி பத்திரிகை ஆசிரியர்கள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே கலந்துரையாடினார். அப்போது தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தனது அரசியல் குரு என்றும் அவரால் தான் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாகவும் கூறிய ஷிண்டே, சரத்பவார் 1992 ஆண்டு முதல் பிரதமராக முயற்சிப்பதாகவும், ஆனால் டெல்லி அரசியல் காரணமாக அவரால் அந்த இடத்துக்கு வர முடியவில்லை என்றும் கூறினார். எல்லோருக்கும் ஒரு லட்சியம் உண்டு என்று கூறிய ஷிண்டே, சரத்பவார் பிரதமரானால் மகிழ்ச்சியடைவேன் என்றும் குறிப்பிட்டார். இதை பலமுறை தான் வெளிப்படையாக தெரிவித்து வந்திருப்பதாகவும் ஷிண்டே கூறினார். வரும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் முன்னிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் மூத்த தலைவரான ஷிண்டே தெரிவித்துள்ள இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1999 ஆண்டு வெளிநாட்டைச் சேர்ந்த சோனியா பிரதமராக எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி தனிக்கட்சி துவக்கிய மகாராஷ்டிர மாநில மூத்த அரசியல்வாதியான சரத்பவார் வரும் லோக்சபா தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். ஆனால் ராஜ்யசபா மூலம் பார்லிமென்ட்டுக்கு செல்ல அவர் திட்டமிட்டுள்ளார்.